ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மில்கி அண்ட் ஃபேமிலிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் மில்கி மம்மி பேசுகிறேன். உங்களுக்கே தெரியும், செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு. இந்த சீசனல் ஃப்ரூட்டெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த வாட்டர்மெலான், ஐஸ் ஆப்பிள் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்றணும். நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்பத் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஃபுல்லாக இந்த வாட்டர்மெலான்லாம் இப்படி கட் பண்ணி சூப்பராக எனக்கு பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி வச்சுருந்தாரு. மீதி ஹாஃபாக நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டோம். அண்ட் இந்த நுங்கு நான் சொன்னேன், நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறேன், 4 நுங்கு சம் 100 ருபீஸ்னு ஏதோ போட்டிருக்கு அப்படின்னு 500 கிராம்ஸ் வரோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். என் ஹஸ்பண்ட் சும்மாரு, நீ வேறு 4 நுங்க போய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க, வெளியே போனால் இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 14 நுங்கு 100 ரூபாய்க்கு கிடச்சிது. என் ஹஸ்பண்ட் 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. செம்மையாக வெயிலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மீதி 1 கேஜி அழகாக இந்த மாதிரி எனக்காக பீல் பண்ணி அவர் வச்சார். அதுலேயும் ஒரு டிஷ் செஞ்சு தரேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக அவர் சூப்பராக எனக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தார். அண்ட் மில்கி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மில்கியை இந்த மாதிரி நாங்கள் சும்மா கட்டி விட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம க்யூட்டாக இருந்தான் குழந்த. அந்த இதில் பார்க்கும்போது அழகாக விளையாண்டுட்டு இருந்தான். குளித்து முடிச்சுட்டு அவனுக்கு தேவையான சாலிட்ஸை நாங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குளித்து முடிச்சுட்டு ஃபீட் பண்ணுறோம். ஏன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணால் அவன் என்ன பண்ணிடுறான், சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாக இருந்தானா உடனே தூங்கிடுறான். அவனுக்கு அடுத்து என்னால் வேலை எதுவுமே பண்ண முடியல. ஸோ குளித்து முடித்தோடனே ஃபீட் பண்ணும்போது அவன் நல்லா வயிறும் ஃபுல்லாக இருக்குது, குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல தூங்கிடுறான். அவனை ரெடி பண்ணிட்டு நானும் ஒரு காஃபியை போட்டு ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ்.